ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம குளோரினேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா காலராவியே கதற விட்டவர் தான் இந்த குளோரின். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல நகரத்துல வாழ்ந்த மக்கள் வாட்டர் பார்ன் டிசீஸ் ஆன டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி மாதிரியான வியாதிகளால இறந்துகிட்டு இருந்தாங்க. முக்கியமா டைஃபாய்டு நிறைய பேரை கொண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் நகரத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நோய் கிருமிகள் அதிகமா பெருகிட்டு இருந்துச்சு. மக்கள் அதைத்தான் பரகிட்டு இருந்தாங்க. 1908ல முதல்ல நியூ ஜெர்சியில தான் குடிநீர்ல குளோரினேஷன் பண்ணக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே குளோரினேஷனை மெடிக்கல் ஃபீல்டுல டிஸ்இன்ஃபெக்டண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா குளோரினேஷனை பொது சுகாதாரத்துக்கு கொண்டு வந்தது ஜான் எல் லீல் அப்படின்றவர் தான். 1912ல யுஎஸ் முழுக்க குளோரினேஷன் ப்ராசஸ பரவலாக்குறாங்க. அங்கிருந்து இந்த ப்ராசஸ் மற்ற உலக நாடுகளுக்கும் பரவிச்சு. குளோரினேஷனுக்கு சோடியம் ஹைப்போக்ளோரைடு அப்படி இல்லைன்னா கால்சியம் ஹைப்போக்ளோரைடு மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கால்சியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா பரிச்சயப்பட்ட ப்ளீச்சிங் பவுடருடைய கெமிக்கல் நேம் தான் அது. இந்த குளோரின் வாட்டரோட சேர்ந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிடை உருவாக்கும். இது நோய் கிருமிகளுடைய செல்வால பிரேக் பண்றது மூலமா அதை கொண்டுடும். இந்த குளோரின் தண்ணியிலேயே தங்கி இருக்கிறதுனால மேற்கொண்டு நோய் கிருமிகள் உருவாகாமலையும் பார்த்துக்கிறோம். இது அஃபோர்டபுளாகவும் சிக்கனமாகவும் இருந்துச்சு. 1000 லிட்டர் தண்ணிக்கு 4ல இருந்து 5 கிராம் யூஸ் பண்ணாலே போதும். ஆனா எதுவுமே அளவா இருந்தாதான் நல்லது. தண்ணியில அதிகப்படியான குளோரின் கலந்திருந்தா அது ஸ்கின் இரிட்டேஷன், கண்ணெரிச்சல், இருமல் மாதிரியான ப்ராப்ளங்களை உண்டு பண்ணும். குளோரின் கேஸ் கரோசிவா இருக்கிறதுனால ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது கையில கிளவுஸ் போட்டும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கும் நாம குளோரினேஷன் பண்ணி வந்த கார்பரேஷன் வாட்டரை குடிக்கும் போது டைபாய்டே தடுத்துட்டோம்னு இருமாப்போட சொல்லலாம்.